திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்தின் ஆகம சிறப்பு என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். 68ஆம் பாடல். அஞ்சன மேனி அறிவையோர் பாகத்தான் அஞ்சோடு இருப்பது மூன்றுல ஆகமம் எஞ்சலி விஞ்ஞகர் இருபத்தன் மரும் அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. இந்த அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே என்பதுனா அது பேக் வைஸ் ஈசன் தனக்குள்ளே வந்து பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்களா. அது என்ன பொருள் வருதுன்னா, நீலமேனி வாளிகையாகிய சிவபெருமான் 28 தமிழ் சிவ ஆகமங்களை அருளி செய்தான். குறையாத திருவிடையுணர்வை கைவந்து மேலோர் ஆகிய விஞ்ஞகர் என்னும் நல்லார் 28 மரும் அவற்றை கேட்டுணர்ந்து 28 ஆகமங்களையும் சிவபெருமான் தனக்குரிய ஒப்பில்லா முகங்கள், அதாவது திருமுகங்கள் 5 எனும் உச்சி திருமுகத்தால் உரைத்தருளினான். அவற்றின் கண் கூறியிருப்பதே அரும்பொருள் என்க. அரும்பொருள்னா முப்பொருள் உண்மை. இந்த அஞ்சாம் முகம் என்பதுனா ஈசான முகம். அந்த ஈசான முகம் நம்ம அந்த ஆகம சிறப்பில் நம்ம பார்த்தோம்ல, ஆகம சிறப்பில் இது காமிகம் அது உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல, அதான் இந்த அஞ்சாம் மேனி. அந்த ஈசன் அருள் செய்யுது. அடுத்த 69ஆம் பாடல் என்னன்னா, அண்ணல் அருளால் அருளின் சிவ ஆகமம் எண்ணில் 28 கோடி 100,000 விண்ணவர் ஈசம் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்றார் பொருள் ஏத்துவன் நானே. என்ன சொல்கிறாருன்னா, தலைமை பாடுடைய சிவபெருமான் திருவருளால் அருளி செய்த 28 ஆகமங்கள் திருப்பாட்டுகளையும் தொகை 28 கோடி 100,000. இந்த 28 ஆகமங்கள் தான் இந்த 28 கோடி 100,000 மாறுது. 28 கோடி 100,000 விண்ணவராகிய தூய மாயாவின் கண் வாழும் அருளோன் சதாசிவம் போற்றினர். சிவபெருமானின் விரும்பிய மாண்பினை அவ்வாமை வழி உரைத்தருளினான். அந்த உண்மையை அந்த அவ்வாமகை அந்த உண்மையை உரைத்தருளினான். சிவன் திருவடியுணர்வை ஒவ்வாது அடியேன் எண்ணி விழும் பொருளை ஏத்துவன். அந்த சிவபெருமான் திருவடிகளை எண்ணி நானும் அதை நான் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. 100,000 என்னன்னா இலக்கம் சூத்திரங்களை உடையவன அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்னன்னா, அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளக்கரியது. அண்ணல் அறிந்த அறிவரையாவிடின் எண்ணிலி கோடியும் நீரிமேல் நிலைத்தே. இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமான் திருவருளால் அருளி செய்த சிவாகமம் அயன் மால் உள்ளிட்ட தேவர்களாலும் விளங்கி கொள்ள முடியாத அருமையானது. அச்சிவாகமங்கள் கண் சிவபெருமான் அருளி செய்த மெய்ப்பொருள் உண்மை கைவர செய்யும் சிவயுணர்வை சிறப்பினை அறியாவிட்டால் அழிவில்லாத அவை முற்றிலும் நீர்மேல் எழுத்து எப்படி பயன் தராதோ அது தன்னுக்குள்ளே உணர்ந்தாதான் அது பயன் தரும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 71ஆம் பாடல். பரனாய் பராபரம் காட்டி உலகின் தரனாய் சிவத்தன் மாந்தேன சொல் காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரனாய் ஆகமம் ஓங்கி நின்றானே. என்ன சொல்கிறாருன்னா, சிவபெருமான் விழுமிய பரனாய் பராபரம் காட்டி உலகில் தரனாய் சிவன்தன் மந்தனே சொல் காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரனாய் ஆகமம் ஓங்கி நின்றானே. என்ன சொல்கிறாரு, சிவபெருமான் விழுமிய முழு முதல் பரனாய் நின்று தன் திருவடியாம் உணரப்படும் ஊமையினை கலைஞானமாகிய அபரமும் மெய்ஞானமாகிய பரமும் முறையே சிவனடிய சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானத்தார்க்கும் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கி ஞானத்தார்க்கும் நீங்காது உடனாய் நிறைந்து அருளி செய்தான்.
அங்கனம் அருளி செய்த உலகின் சிவ புண்ணியங்களுள் எல்லாம் மேலான சிவ வழிபாடாகிய பூசையாகும். அச்சிவ புண்ணியத்தை தானே செய்து வழிகாட்டி பராபரத்தை காட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பராபர தன்மையான அந்த உண்மை தன்மையை காட்டி தரனாய் சிவன் தன் மாந்தனே சொல் காலத்து எல்லா காலத்தையும் விளங்கி நிற்கின்ற அரணாய் அமரர்கள் அரணை யார் அயனாகிய மால் அமரர்கள் தேவர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரணாய் ஆகமம் ஓங்கி நின்றானே. இந்த உண்மைகளை இந்த ஆகம உண்மைகளை ஓங்கி உரைத்து நின்றானே என்று பொருள். தரன்றா என்ன சொல்கிறாங்க, பரிபாலிப்பவன், உரன்னா திண்மையுடையவன் என்று இதில் பொருள்படும். அடுத்து நான் பார்க்க போகிறோம்னா, சிவமாம் பரத்திர் சக்தி சதாசிவம் உவமா மகேஸ்வரர் உருத்திரர் தேவர் தவமால் பிராமீசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமங்கள் நந்தி பெற்றேனே. சிவம் என்று சொல்லப்படும் மேலாகிய பொருளிடத்திலிருந்து, அதாவது அந்த விதையிலிருந்து, திருவருளாகிய அன்னையும் சக்தியும், அச்சக்தியிடமிருந்து அருளோனாகிய சதாசிவமும், சதாசிவத்திடமிருந்து ஆண்டானாகிய மகேஸ்வரனும், மகேஸ்வரனிடத்திடமிருந்து ஆசானாகிய நந்தி கடவுளும், அரண் அரி அயன் என்னும் இவர்கள் தங்களுக்குள்ளே பெற்ற சிவாகமங்கள் 9 என்ப. அவை முற்றிலும் எங்கள் ஆசான் நந்தி கடவுள் பெற்றார் என்று கூறுகிறார். இதில் உவமகேஸ்வரன் 2 மகேஸ்வரர் அவ்விருவரும் ஆண்டான் ஆசான் எனப்படுவர். யார் பெற்றது? என் ஆசான் ஆகிய நந்தி பெருமான் பெற்றார், அதை நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அடுத்த பாடல் என்னன்னா, பெற்ற நல் ஆகமம் காரணம் காமிகம் உற்றநல் வீரம் உயர் சித்தம் வாதுளம் மற்ற வியாமல மாகுலங் காலோத்ரத் துர்நர் சுப்ரன் சொல்லும் மகுடமே. 9 ஆகமங்கள் இதில் சொல்லியிருக்காரு. என்னென்னா, காரணம் காமிகம் வீரம் சித்தம் வாதுளம் வியாமலம் கலோத்திரம் சுப்ரம் மகுடம் என்பன ஆகும். அடுத்து என்னன்னா, ஆகமம் ஒன்பான் அதிலான நாளேலும் மோகமில் நாளேழு முப்பேத முற்றுடன் வேகமில் வேதாந்த சித்தாந்த மெய்யுணர் வென்று மெய்மை என்று ஆக முடிந்த அருட்சுத்த சைவமே. என்ன சொல்கிறாருன்னா, மேல் அதை இந்த 72ஆம் பாடலில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஓதிய சிவம் முதலாக உள்ள 9 வழியாக வந்த சிவாகமங்கள் 28 ஆகும். இந்த 28 ஆகமங்கள் பிறப்பர் சிறப்புற்று வாழ வழிகாட்டுதலால் இவ்வாகமம் ஏனைய சமயத்தார் கூறும் வேதாகமங்கள் மயங்குவது போன்று மயக்கும் தன்மையே அல்ல. அதனால் இவை மேகமில் நூல் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிறது. 28 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை திருக்கோவில், திருவுரு, நாள் விழா, சிறப்பு விழா முதலிய புரிய வேண்டிய முறைமைகளை வகுத்து கூறும் செய்கை பகுதியும் வழிபாட்டு பகுதியும் முப்பொருள் உண்மையும் தப்பின்றி தெளிவாக மெய்யுணர்வு பகுதியும் என 3 ஆகும். இவை முறையே கர்ம காண்டம், வாசனை காண்டம், ஞான காண்டம் என பெயர் பெற்று கேடில்லாத வேதாந்த சித்தாந்த மெய்மைகளாகிய முப்பொருள் முடிவுகள் ஒன்றாவனவே. ஆயினும் இவை 3 முடிப்பிரண்டு ஒன்றாக மேற்கொண்டு ஒழுகுதல் வேண்டும். சுத்த சைவர் எனப்படுவர். வேகம்னா கேடுன்னு அர்த்தம், கலப்பினைனா தனிமைன்னு அர்த்தம். இதில் சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்த பாடலாக நம்ம மீண்டும் சந்திப்போம். இந்த ஆகம சிறப்பு, இந்த ஆகமத்தை பற்றி கூறணும் அப்படிங்கிறதுக்காண்டி திருமூலர் தன்னுடைய பாடலில் கூறியிருக்காரு. இத்துடன் இந்த பாடல் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அனைவரும் தானமும் தவமும் சிறப்பாக செய்து அந்த எல்லா வல்ல எம்பெருமானை அடையுமாறு
கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்ற அபய பெருமாள் வாழ்க்கையிருக்கணுங்க. தானமும் தவமும் பெற்று தவம் செய்வார் தன் கர்ம செய்வார் மற்றவரெல்லாம் ஆசைப்பற்று என்று திருவள்ளுவர் வாக்கியிருக்கணங்கவும் அனைவரும் தானமும் தவமும் செய்து எல்லாவல்ல எம்பெருமானை அடைமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.